குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 2026 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்தலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%க்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதியத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் தமிழக அரசே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாத சம்பளத்தில் 10% வந்து பார்த்திங்கன்னா பிடித்தம் செய்வாங்க. மீதியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு செலுத்தி இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கும். மற்ற நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா? ஓய்வூதியம் வழங்கப்படும். சரிங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறமா பார்க்கலாம். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு PDF எடுத்து நடத்துகிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிபாய் பூலே அப்படின்ற அவங்களுடைய பெயரில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் ஆசிரியை, ஓகேங்களா, பெண் ஆசிரியை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் நவீன கல்வி மற்றும் பெண் கல்வியின் அன்னை என போற்றப்படுகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஆசிரியராகும். அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா 417 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சிருக்காங்க. சாவித்திரிபாய் பூலே பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு, அதாவது பெண் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் சார்பில் விருதுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட அனைத்து சார்பு ஆய்வாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு செய்யப்பட்ட அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படணும். காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான துறை. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்துக்கு பயன்பட்டதாக தான் இருக்கணுமே ஒழிய யாருடைய வாழ்க்கையும் சீரழிக்கிறதுக்கான அந்த மாதிரி இடத்துல எந்த செயலையும் ஈடுபடாதீங்க. உங்களுடைய பேரை நிலைநாட்டுங்க. ஓகேங்களா? உங்களை சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்க. சரிங்களா? அனைத்து மாணவர்களுக்கும் நமது பயிற்சி மையம் சார்பில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் அவ்வப்போது மழை பெற்று வரதுனால வந்து பார்த்திங்கன்னா தெருக்கரில் தேங்கும் மழை நீரில் வந்து பார்த்திங்கன்னா டெங்குவை பரப்பும் கொசு ஏடிஸ் எஜிப்டி வகை கொசு, இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த கொசு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா பரவுது. அந்த நிலையில் நாடு முழுவதும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து புள்ளி விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 1,13,450 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு 95 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. நாட்டிலே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் அதிகம். 20,866 பாதிப்புகள். ஓகேங்களா? பாதிப்புகளில் தமிழகம் தான் அதிகம். அடுத்ததான் மகாராஷ்டிரம், அடுத்தது வந்து கேரளா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம், மணிப்பூர் அப்படின்னு இருக்குது. அதே போல் நாட்டிலே அதிகபட்சமாக இறப்பும் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த டெங்கு காய்ச்சலால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் உள்ள ராய் பித்ரோரா கலாச்சார வளாகத்தில் புத்தனுடைய புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்களின் சர்வதேச கண்காட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஒளியும் தாமரையும் விழுத்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழ் இந்த கண்காட்சி நடைபெறுது. ஓகேங்களா? நேபாள எல்லையொட்டி உத்தரப்பிரதேசம் பகுதியான பிப்ரவாராவில், அதாவது பண்டைய கபிலவஸ்து அப்படின்னு அழைக்கப்படுற நகரம். இந்த நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1898 கண்டறியப்பட்ட புத்தரின் புதிய நினைவு சின்னங்கள் முக்கியமான நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பௌத்த மதம் சார்ந்த பாலி மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் பிறந்திருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் ராணி வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பள்ளிப்படத்தில் இருக்குது, அதை நான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது அந்தமானில் நாட்டின் யூனியன் பிரதேசங்கள் ஒன்றான அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்திங்கன்னா 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்தமான் நிக்கோபார் தீவுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா முன்பு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம். இது முன்னாடியே மாற்றிட்டாங்க. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த வந்து பார்த்திங்கன்னா விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய பாகிஸ்தானுடைய முதல் தைமூர் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க. இதில் முக்கியமானது தைமூர்னு சொன்னோன்னே நீங்கள் புக்கில் படித்ததை வச்சுட்டு இந்தியான்னு போட்டக்கூடாது. இது பாகிஸ்தானுடைய அதாவது விமானத்திலிருந்து ஏவக்கூடிய ஒரு ஏவுகணை பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தைமூர் அப்படின்ற வகை ஏவுகணை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.